ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே ஊருக்கு வந்துட்டாங்க. வழக்கம் போல் நிலா எல்லாரையுமே ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க. அதுபடியே எல்லாரும் நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. சோழன் இன்றைக்கும் சவாரிக்கு போகவே இல்லை. நிலா கேட்குறாங்க, என்னாச்சு சோழன், நீங்கள் இன்றைக்கும் சவாரி போலியா அப்படின்னு. நிலா, என்னமோ தெரியல, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உன்னை விட்டுட்டு வேலைக்கு போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் கூடவே உன் பக்கத்திலே உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது நிலா. பாரு, அந்த வானத்தில் இருக்கிற நிலா இதோ என் முன்னாடி சேரில் உட்காந்துட்ருக்க. அதை பார்த்து பார்த்து ரசிக்காமல் என்னை எங்கே போக சொல்கிற சொல்லு அப்படின்னு சோழன் பயங்கரமாக டைலாகாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சோழன், நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, நீங்கள் உட்காந்து இப்படி கதையாக பேசிகிட்டு இருந்தா நான் எப்போ ஒர்க்கை முடிக்கிறது அப்படின்றாங்க. என்ன இல்லை, நீ புருஷன் பக்கத்தில் உட்காந்து ஆசையும் பொண்டாட்டி கொஞ்சிட்ருக்கேன், நீ என்னமோ நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லிட்டுருக்க. போனிலாம், நீ எனக்காக கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற அப்படின்றாங்க. சோழன், நான் அப்படி சொல்ல, உங்களுடையது டிரைவிங் வேலை, உங்களுக்கு சவாரி இருந்தால் தான் போவீங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம், பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சோழன். ஆனால் என் வேலை அப்படி கிடையாது. வேலை இருக்குன்னு தான் நான் அங்கேருந்து கிளம்புனா போதும்னு திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு ஓடி வந்திருக்கிறேன். நான் ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சாகணும். அண்ணன் கொடுத்த ப்ராஜெக்டே அதாவது வேலையினால் தள்ளி போயிட்டே இருக்க, இன்னும் அதை சரியாக முடிக்கவே இல்லை. அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நான் கரெக்டாக ப்ராஜெக்டை முடிக்கணும்ல சோழன், அதனால தான் அப்படின்றாங்க. ஆமாம் நிலா, சரி இது எப்போ முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நான் ஜஸ்ட் 2 நாளில் ஃபுல்லாக முடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. அப்படியா நிலா அப்படின்னு. ஆமாம் சோழன், இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு 3/4 வாட்சி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 1/4 வாட்சியை நாளைக்கோ நைட்டுக்கோ ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிவிடுவேன். அண்ணன் நாளைக்கு மதியம் எப்படியோ சைட்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் நான் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவேன் அங்கேயே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி நீ வேலையை பாரு அப்படின்னு சோழன் நிலா 2 பேரும் பேசிட்டு நிலா ஒர்க்கை முடிச்சிட்ருக்காங்க. சோழன், நீங்கள் இப்படி முகத்தவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா எனக்கு வேலை செய்யவே சுத்தமாக மைண்டே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. நிலா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆமாம், நம்ம எங்கேயாச்சும் போகலாமா? உனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட ஏதாச்சும் கேளேன் அப்படின்றாங்க. என்ன தான் சோழன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா, உன் நினைப்பாவே இருக்குது நிலா எனக்கு அப்படின்றாங்க. உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணுன்னு தோணுது, உனக்கு என்ன வேணும்னு கேளேன் அப்படின்றாங்க. எனக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமாம், ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. சோழனுக்கு ஒரே ஷாக்கு. நிலா இந்த விஷயத்த சொன்ன உடனே, உண்மையில வேணிலா அப்படின்றாங்க. ஆமாம், யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா, நீங்கள் தானே கேட்டீங்க, அதான் ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. சரி, நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ஜாலியாக ரொம்ப தூரமாக போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டா அது ஹனிமூன் தான் அப்படின்னு. ஸோ கரெக்டாக நீயே சொல்லிட்டேன் நிலா, பயங்கர ஹாப்பி. சரி, நீ இப்போ ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நம்ம ஈவினிங் எப்போ ஹனிமூன் போகிறதுன்னு டிசைட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கான இடத்தெல்லாம் நான் சூஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னும் சோழன் எந்திரிச்சு அந்த சந்தோஷத்துலேயே கிளம்பி போயிட்டாரு. அப்பாடா போயிட்டாருன்னு நிலா இப்போ தான் நிம்மதியாக வேலை செய்கிறாங்க. சோழனுடைய வாயை அடித்து எங்கேயாச்சும் அவரை அனுப்பிவிடணும், இந்த மாதிரி ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதனாலேயே ஒரு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவர் மெய் மறந்து போய் ஜாலியாக எங்கேயாச்சும் இந்த மாதிரி கிளம்பி போயிடுவார். அவரும் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார், பிளான் பண்ணிவிட்டு. அந்த டைமில் நம்ம ஒர்க்லாம் முடிக்கலான்னு தான் நிலா ஆக்சுவலி இப்படி சொன்னாங்க. சோழன் அதுக்கேற்ற மாதிரி எந்திரிச்சு போய் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது நிலாவும் ஒர்க்கை முடிச்சுட்டே இருக்காங்க. ஈவினிங் எல்லாருமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சேரன் வந்தவொடனே சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம், உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? எல்லாருமே இப்போ தானே வந்தீங்க, அண்ணன் மட்டும் வந்ததும் டீ போட போயிடுச்சு, அடுத்து சாப்பாடு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் இப்படியே தான் உட்காந்துட்ருப்பீங்களா? ஈவினிங் வந்த உடனே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய மாட்டீங்களா? என்ன எது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே காய போட்ட துணி அப்படியே இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஒரு ஆள்
மடித்து வைக்கலாம், வீட்டை ஒரு ஆள் கூட்டலாம், இன்னொரு ஆள் கிச்சனில் ஏதாச்சும் வேலை இருக்கா, அண்ணன் டீ போட்டால் இன்னொரு பக்கம் பாத்திரம் ஏதாச்சும் கழுவ வேண்டியது இருக்கா, இல்லை காய்கறி நாளைக்கு சமைக்க வேண்டியது, பால் ஏதாச்சும் வேணுமா, இதெல்லாம் ஒரு ஆள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமா, சொன்னால் புரியாத உங்களுக்கு அப்படின்னு நிலா வந்து கோபமாக கத்தவும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் ஒருத்தர் கூட உட்காந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. எல்லாம் ஓடி ஓடி அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அந்த வேலை செய்ய போகிற இடத்துல கூட சண்டை, இதை நான் செய்வேன் இதை நான் செய்வேன்னு சோழனும் பாண்டியும் ஒரு பக்கம். நிலா வந்து அங்கே நின்று முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கவும் பாண்டியா ஒரு பாட்டுக்கு நைஸாக விட்டுட்டு வெளியே துணி எடுத்துட்டு வரதுக்காக போயிடுறாங்க. அப்புறம் தான் வந்து சேரன் ரொம்ப ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நிலா, உன்னால தான்ப்பா இந்த வீடாகவே இருக்குது, இவனுங்கெல்லாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருக்குமே டீ போட்டு டீ அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் எல்லாரும் வந்து டக்குன்னு நிற்கிறாங்க. டீயை குடித்த உடனே திரும்பவும் அவங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் அண்ணன் சமைச்சதுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் பார்த்துக்கிறவங்க எல்லாரையும்னு நிலா போய் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக நிலா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக எல்லோரும் சேரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க, சமைச்சிட்ருக்காங்க. இப்போ நிலா வேலையை முடிச்சுட்ருக்காங்க. சோழன் போயிட்டு நிலா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வா நிலா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. சோழன், நான் பயங்கர பிஸியாக இருக்கேன் சோழன், எல்லோரும் சாப்பிடுங்க உட்காந்து ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி அண்ணே, நிலா ரொம்ப வேலையாக இருக்காண்ணே, சாப்பிட கூட வரமாட்டேன்றேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நானும் நிலாவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னுவோம். நிலா இல்லாமல் எப்படிடா சொல்லலாம் அப்படின்னுவோம். அண்ணா ப்ளீஸ்ண்ணே எல்லோரும் தயவு செஞ்சு சாப்பிடுங்கண்ணே, நான் வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அண்ணா வேணா நீ ஒரு பிளேட்டில் போட்டுக்கூட, நான் நிலாவுக்கு ஃபஸ்ட்டு போய் ஊட்டிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சோலா, இந்தா நிலாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு தண்ணி அப்புறம் சாப்பாடு வந்து தட்டில் எடுத்துக்கிட்டு சோழன் நிலாவுக்காக உள்ளே போகிறாங்க. பாத்தியாண்ணே அண்ணன் எப்படியெல்லாம் மாறிடுச்சுன்னு அப்படின்றாங்க. அவங்க இப்படி இருக்கணும் தானே நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம், அது நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்கடா, பொறாமப்படாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் ஏன் நான் பொறாமப்பட போகிறேன், அண்ணனோட இந்த மாற்றத்தை நினச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு பல்லவன் சொல்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து இவங்க வேலையை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே போன சோழன் நிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவோம். என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்றாங்க. நீ தான் ரொம்ப வேலையாக இருக்கல, சாப்பிட்றதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லை, நீ ஆணை மட்டும் காட்டு, நான் ஊட்டுறேன், நீ சாப்பிட்டுட்டே உங்கள் வேலையை பாரு அப்படின்றாங்க. அப்படியே நிலா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சோழன் வந்து ஊட்டிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வர ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் செய்கிறது அப்படின்றாங்க. அப்புறம் ஊட்டி விடுறாங்க. நிலாவுக்கு தலைக்கிறது. சோழன் வந்து தலையை தட்டி கொடுக்குறாங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சோழனும் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இன்னும் முடியலையா நிலாவும் ஒர்க்கு அப்படின்னுவோம். இல்லை சோழன் அப்படின்றாங்க. சரி நிலா உன் காலை காமியே அப்படின்றாங்க. என்னாச்சு சோழன் அப்படின்னுவோம். காட்டு நிலா அப்படின்றாங்க. நிலா காலை காட்டுறாங்க. சோழன் காலை பிடிச்சி விடுறாரு. என்ன சோழன் இதெல்லாம் விடுங்க அப்படின்றாங்க. நிலா குடு நிலா, காலையிலேருந்து வேலையாக செஞ்சிட்ருக்க, ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்க, காலெல்லாம் எவ்வளோ வலிக்கும், கொடு அப்படின்றாங்க. ஆக்சுவலி சோழன் இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்யணும், நீங்கள் தான் ஸ்டேரிங் பிடிச்சி கை கால் எல்லாம் ஆட்டி வேலை செஞ்சு ஓடி ஆடி வரீங்க, உங்களுக்கு நான் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னுவோம். அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது நிலா, பொண்டாட்டிக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சோழன் சொல்லிட்டு நிலாவோட காலை பிடிச்சி விட்டுருக்காங்க. போதும் சோழன் நீங்கள் பிடிச்சி விட்டது விடுங்க, நல்லா தான் இருக்குது, எனக்கு கால் வலி சரியாயிடுச்சுன்னு நிலா சொல்லிவிட்டு அடுத்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்டுக்கோ. நிலா ஹனிமூன் போகலான்னு சொன்னல, நான் ஒரு 4-5 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னுவோம். ஹனிமூனா அப்படின்றாங்க நிலா. சோழன் ஷாக் ஆகி என்ன நிலா ஹனிமூனான்னு கேட்குறேன். ஆமாம் ஹனிமூன் தான் அப்படின்றாங்க. இல்லை நிலா நீ காலையில் கூட சொன்னி நம்ம ஹனிமூனுக்கு போகலான்னு சொல்லிட்டு, இப்போ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னுவோம். அதுக்கு தான் நிறைய இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஹனிமூன்லாம் வேணாம் சோழன், எனக்கு இருக்கிற பிஸியில் வேலையில் ஹனிமூன் அதுவும் ஒன்றாச்சு, போங்க சோழன் வேலையை பார்த்துட்டு அப்படின்றாங்க. சோழன் ஒரே பல்ப் ஆகிடுது. இந்த கோவத்தில் அவர் இப்போ யாரையுமே தூங்கிடாமல் முக்கியமாக பாண்டியன் அவர் வானத்திக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது மெசேஜ் பண்ணிவிட்டு வானத்தி கூட அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நம்ம பாண்டியன் வாடா இங்கே வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னுமோ, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போடா பாண்டி அப்படின்றாங்க. என்ன இப்போ அப்படின்றாங்க. நிலா கிட்ட காலையில் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போகலாமா, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு கேளுன்னு கேட்டதுக்கு ஹனிமூன் போகணும்னு அவள் தான்டா சொன்னான். ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, ஹனிமூனுக்கு எங்கெங்கே போகலாம், எங்கெங்கே நல்லா இருக்குது, எங்கெங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணி 4-5 இடம் சூஸ் பண்ணி அவகிட்ட
எந்தெந்த ஊர் இருக்குன்னு சொல்லலான்னு போய் இப்போ கேட்டால் ஹனிமூனாவது ஒன்றாவது எனக்கு வேலை இருக்குது போங்கன்னு சொல்கிறாடா, என்னடா பண்ணுறது அப்படின்னும். இதுக்கு என்கிட்ட கேட்டால் நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பாண்டி சொல்லுவோம். பாண்டி ஐடியா ஏதாச்சும் கூடடா அப்படின்னு. டே இந்த கிரிமினல் வேலை ஐடியா ஃப்ராடு தோணும் இதெல்லாம் உனக்கு தாண்டா வரும், எனக்கு வராதுடான்னு பாண்டி சொல்லவும். என்னடா கலாய்க்கிறியா இல்லை என்ன திட்டுறியா அப்படின்னும். ரெண்டுமே இல்லைடா, எனக்கு ஐடியாவே இல்லைடா பாண்டி சோழன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. இல்லை நீ இப்போ ஏதாச்சும் சொல்லியே ஆகணும்னு விடாப்படியே அவர் டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போது அவங்களாம் அப்படி தாண்டா சொல்லுவாங்க. காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க, ஈவினிங் ஒரு பேச்சு பேசுவாங்க, நைட்டு ஒரு பேச்சு பேசுவாங்க. நீ வேணா பேசாமல் நாளைக்கு காலையில் கேட்டுப்பாரு, ஒருவேளை ஓகேன்னு கூட சொல்லலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பிஸியில் ஏதாச்சும் அப்படின்னு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு காலையில் நீ கேட்டுப்பாரு ஓகே சொல்லுவாங்க அப்படின்றாங்க. நிஜமாவாடா அப்படின்னுவோம். ஆமாடா நிஜமாக தான், நான் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கையன் ஊனா இளமையாச்சும் பரவாயில்ல, வானதியெல்லாம் நீ நினச்சி பாரு, வானதியெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறா. அப்போது அவங்க எவ்வளோ மேலே அப்படின்றாங்க. ஆமாண்டா பாண்டி, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், வானத்தை விட நிலா எவ்வளவோ மேல் தான். பரவாயில்ல சரி, நான் நாளைக்கு காலையில் நிலா கிட்டே பேசுகிறேன், சரி வா பார்த்து தூங்குவோம் அப்படின்னு சோழன் திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாரா. வாசப்படி கிட்ட போகிறாரு. கண்டிப்பாக நிலா ஓகே சொல்வாள்ல அப்படின்னுவோம். கண்டிப்பாக சொல்லுவாங்கடா போடா அப்படின்றாங்க. நிஜமாவா அப்படின்னுவோம். டே ஒழுங்காக போய் தூங்கிடு, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான்னு உடனே சோழன் சரி சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. பாண்டி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவன் வேற கல்யாணம் பண்ணால் நம்மளை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பாண்டி தூங்குறாரு. அப்போ உள்ளே போன சோழன் என்னாச்சு நீ சோழன் அப்படின்னு நிலா கேட்கவும், ஒன்றும் இல்லை நிலா நீ தூங்கல இன்னும் அப்படின்றாங்க. எனக்கு ஒர்க்கு இருக்குது சோழன் நீங்கள் தூங்குங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சோழனும் படுத்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நிலா வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி தெரியல, அமைதியாக படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நிலா வந்து டைம் பார்த்தா 12 o'clock மேலே ஆகுது. சரின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சோழன் நிலா வந்து தூங்கலான்னு போகிறாங்க. சோழன் வந்து தூங்கிட்டு இருக்கிற அழகை வந்து கொஞ்சம் நேரம் ரசிக்கிறாங்க. அப்படியே அவரோட தலையை வந்து பொறுமையாக வந்து நீவி விட்டு நிலா வந்து என்ன பண்ணுறாங்க, சோழன் தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமாக வந்து நெத்தியில் வந்து சோழனுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் சோழன் தான் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க. நிலா ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. முதல் டைம் வந்து நிலா அந்த மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிலா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து 2 பேரும் தூக்கத்தில் வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி நிலா இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருந்த நிலா ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. அந்த ஃபேமிலியாக அவ்வளோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோழன் ஒரு வழியாக அவர் நினச்சதை சாதிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் அதாவது காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. வழக்கம் போல் எந்திரிச்சு எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கவும் பக்கத்தில் பார்த்தா நிலா தூங்கிட்டு தான் இருக்காங்க. சோழன் தான் முன்னாடி எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் எழலான்னு பார்க்கும்போது நிலா கை போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் கை எடுத்துகிட்டு ஃபோனே நோண்டிகிட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நிலா அசைஞ்சு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சோழன் வந்து பொறுமையாக எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாரு. சோழன் எந்திரிச்சு கதவு ஓப்பன் பண்ணி வெளியில் வரவும் நிலாவுக்குமே தூக்கம் கலைஞ்சிருது. எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. மணியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் வெளியில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. அப்புறம் நிலாவுக்கு போய் கொடுத்துட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு, ஆனால் நானே நிலாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு உள்ள நிலாவுக்கு எடுத்துகிட்டு போய் எடுப்பலான்னு போகும்போது நிலாவை எந்திரிச்சிட்டு இருக்காங்க. எந்திரிச்சிட்டியா நிலா இந்தா குடி அப்படின்றாங்க. ஐயா இன்னும் மூஞ்சுக்குள்ளே கழுவுல எப்படி குடிக்கிறது அப்படின்னுவோம். நிலா இது பெட் காஃபி குடி நிலா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நிலாமே உட்காந்து தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கவும் நிலா நிலா அப்படின்னு காலையிலே சோழன் சொரிய ஆரம்பிக்கிறாரு. என்ன சோழன் அப்படின்னு நிலா கேட்கவும், ஹனிமூன் அப்படின்னு என்ன சோழன் காலையில் டைம் என்ன ஆகுது, இந்நேரத்துக்கு ஹனிமூன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னுவோம். நிலா இங்கே இல்லை நிலா, ஹனிமூன் எங்கேயாச்சும் போகலாம் நிலா வெளியில், உங்ககிட்ட நான் கேட்டல நீ சரின்னு சொன்னேன். அப்புறம் நைட்டு வேலை பிஸியில் நான் என்ன கேட்க வரேன்னு கூட தெரியாமல் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் அப்படின்றாங்க. நீ இப்போ மட்டும் ஒத்துக்கல, வெளியே போய் அண்ணன் பாண்டி பல்லவன் இதோ அவர் இருக்காரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடு வீட்டில் நான் பஞ்சாயத்து பண்ணுவேன், ஹனிமூன் போயே ஆகணும், எங்களை அனுப்பி வைக்க போகிறீங்களா இல்லைன்னு கேட்பான் அப்படின்னமோ. சோழன் வேணாம் சோழன் தயவு செஞ்சு என் மானத்தை மட்டும் வாங்கிடாதீங்க, இப்போ நான் ஹனிமூன் போனோம் அவ்வளோதானே, சரி எல்லாருமே ஃபேமிலியாக போகலாம் அப்படின்றாங்க. நிலா ஹனிமூன் போகிறோமா இல்லை ஃபேமிலி டூர் போகிறோமா, ஃபேமிலியாக போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னுவோம். அது எப்படி சொல்லணும் அவங்கள மட்டும் விட்டுட்டு போகிறது அப்படின்றாங்க. இல்லை நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னுவோம். அண்ணன் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க சோழன் அப்படின்னு. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது நிலா, நாம் போகிறது ஹனிமூனு, அதில் அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாதா அப்படின்னு. இங்கெல்லாம் இல்லாதது அப்படி என்ன ஹனிமூன் வெளியில் போய் ஜாலியாக அப்படின்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா, நம்ம லவ் பண்ணதுக்கப்புறமா கல்யாணம்
கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்தடுத்து ரிசப்ஷன் வச்சதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ஹனிமூன் தனியாக வெளியில் போக போகிறோம். ப்ளீஸ் நிலா அப்படின்மோ. போதும் போதும் சோழன், சரி நீங்கள் தான் இந்த விஷயத்தை பற்றி அண்ணங்கிட்ட பேசணும், நான் பேச மாட்டேன் அப்படின்மோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் எந்திரிச்சு வெளியில் வராங்க. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் சோழன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்னடா 1000 வாட் பல்ப் எரியுது முகத்தில் அப்படின்னு பாண்டி கேட்கவும், அதான் நான் உங்ககிட்ட நேற்று நைட்டு சொன்னேன்ல, ஒரு வழியாக நிலா ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சோழன் சொல்லுவோம். பரவாயில்லையே அப்படின்னு பாண்டி சொல்லுவோம். என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னுவோம். அது ஒன்றும் இல்லைண்ணா, இவங்க 2 பேரும் வெளியே தனியாக போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது அவங்கக்கிட்ட கேட்டிருக்கான். முதல்ல அவங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ வேலையில் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி ராத்திரி ஃபுல்லாக படுத்தி எடுத்துட்டானே, இப்போது ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னுவோம். என்னடா சோழா எங்கே போகிறீங்க, நீயே நிலாவும் எல்லாருமே போகிறோமா அப்படின்னுவோம். அண்ணன் அப்படின்னு பாண்டி சொல்லுவோம். நான் பாண்டி நீங்கள் 2 பேரும் தனியாக போகிறீங்கன்னு சொல்லியும் எல்லாருமே போகிறோமான்னு கேட்குறேன் பாரு. அம்மா எங்கே போகிறீங்க நீயே நிலவும் அப்படின்றாங்க. அண்ணா ஹனிமூன்னு அப்படின்றாங்க. என்னது அப்படின்னுவோம். ஓ ஹனிமூனா, சரி சரி ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு போயிட்டு வாங்கடா சோழா அப்படின்றாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு. இன்னும் எங்கே போகிறோன்னு முடிவு பண்ணலை, அவங்க எல்லாருக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி போயிட்டு வாங்க சோழா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சோழன் சொல்லுவோம். சோழன் கிட்ட வந்து சேரன்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பி சோழன் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த விஷயத்தை பற்றி நீயே நிலா கிட்டே சொல்லிடுறியா அப்படின்னு. நான் எப்படிடா சோழா, நீயே நிலா கிட்டே பேசிக்கோ அப்படின்றாங்க. சரி விட்டு நான் நிலா வரட்டு நானே பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நிலா வராங்க. நிலா கிட்ட நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்ல, நம்ம எங்கேயாச்சும் 2-3 நாள் போயிட்டு வரதில்ல அவங்களுக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை போய் எல்லார் முன்னாடியுமே சொல்கிறான் பாரு, இவனுக்கு கொஞ்சம் கூட இவன் வாயாலே இவன் சூனியம் வச்சுக்கிறான் அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம். அதுக்கப்புறமா நிலா வைக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படியாடா எல்லார் முன்னாடி கேட்பேன், நிலா கிட்ட தனியாக பேச முடியாது அப்படின்னுவோம். ஆனால் இதில் என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாருமே ஒன்று தானேன்னு சொல்லிட்டு அப்புறம் சோழன் உள்ளே போகிறாரு. நிலா அப்படின்னுவோம். பின்னாடியே கதவு பின்னாடியே நிலா நின்றுட்டு இருந்து கதவை சாத்திட்டு சோழனுக்கு பொத்து பொத்துன்னு விழுகுது தலகாணிலே அடி. அவன் நிலா வலிக்குது ஆன்னு கத்தவும், தேவையாடா இதெல்லாம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இப்போ நான் பண்ணிட்டேன், ஹனிமூன் போக பர்மிஷன் வாங்கினேன் அவ்வளோதானே அப்படின்னுவோம். அது என்கிட்ட தனியாக கூட சொல்ல முடியாது, அப்படி தான் எல்லாரும் முன்னாடியே சொல்வீங்களா, பள்ளம் வரக்கான் பள்ளம் சின்ன பையன் அப்படின்னுவோம். ஆமாம் அவன் சின்ன குழந்தை அப்படியே அப்படின்றாங்க. சரி ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னுமோ. சொல்லுங்கள் எந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கே வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உடனே சொல்லணும்னா அவர் டிசைட் பண்ண 4-5 இடத்த சொல்கிறாரு. அதில் வந்து கொடைக்கானலுக்கு போகலான்னு நல்லா முடிவு பண்ணுறாங்க. கொடைக்கானலா, வேறு எங்கேயாச்சும் ரொம்ப லாங்காக போகலாமே நல்லா அப்படின்னுவோம். வேண்டாம் சொல்லன் இதுவே ஓகே தான் அப்படின்னுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நிலா எப்போ போகலாம், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றாங்க. இதில் நேரங்காலம் பார்க்கணுமா சோழன், நானும் ஒர்க்கு முடிச்சிட்டேன், இன்றைக்கி மதியம் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டு கிளம்புற மாதிரி கிளம்பலாமா, அதுக்கப்புறம் போயிட்டு வந்தால் தான் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னும். சரி நிலா நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு, நான் அண்ணன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சோழன் வெளியில் வராரு. அண்ணே அப்படின்னும். இங்கே இருக்கண்டா சோழான்னு கிச்சனில் இருக்காரு. அண்ணே இன்றைக்கி மதியமே கொடைக்கானல் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னும். நல்ல விஷயந்தாண்டா போயிட்டு வாங்க அப்படின்னு. நிலா நீ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சி கொடுத்தலன்னா அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக நிலா முடிச்சுட்டா, மதியம் வந்து அங்கே சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் கிளம்புறேன்னா அப்படின்னு உடனே சரிடா சோழா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, கொடைக்கானல் ட்ரிப் அடுத்து எப்படி போகுது, நிலாவுக்கும் சோழனுக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.